ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 31க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஸ்பெயின் நிறுவனங்களுக்கு முதல்வர் அழைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குங்க, இங்கே வந்து தொடங்குங்கன்னு சொன்னோடனே இப்போ நம்மளால் ஸ்பெயின் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கிற நிறுவனங்களை இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல முயற்சி தாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம் சொல்லியிருக்காங்க. தற்போது எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 17வது மக்களவையின் கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இது தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 18வது மக்களவை தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிங்க. அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாமா? நோட் பண்ணுங்கள். லாபா திட்டம், அது என்ன சார் லாபா திட்டம்? புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக மட்டுமே அவங்கள மேம்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தான் லாபா திட்டம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணி இதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எழுதி வச்சுருங்க பார்க்கலாம். கேட்டாங்கன்னா பழங்குடியின மக்கள் ரிலேட்டடாக இருக்க ஒரு திட்டம் தான். அடுத்தது இது வேண்டாம். பாருங்கள், எதிர்பார்த்தது வந்துச்சா? 6244 குரூப் 4 பணியிடங்களுக்கான ஜூன் 9ஆம் தேதி தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. தயாராக இருங்க. இப்போ நீங்கள் யார்கிட்டனா பேசும்போது என்ன சொல்லணும்னா 6243ன்னு சொல்லணும். ஒரு போஸ்டிங் யாருக்கு? உங்களுக்கானதுன்னு சொல்லிட்டு இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓகேங்க. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருந்தலும் வல்லது அமைச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, பகைவருக்கு துணையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பிரிச்சிடணும். தம்மிடம் உள்ளவரை காக்கணும், பிரிந்தவரை மீண்டும் சேர்த்து கொள்ளணும். அதுதாங்க அரசுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதாரணமாக பாருங்கள். இப்போ நமக்கு எதிரி ஒருத்தருப்பான், அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் பிரிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், தம்மிடம் உள்ளவரை நம்ம தான் பாதுகாக்கணும், வேறு யாரும் பாதுகாப்பு. பிரிஞ்சு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே நம்ம ஒன்றா சேர்க்கணும், அன்பாலன்னு சொல்கிறாங்க. அதுதான் அமைச்சுன்ற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணி வைங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்திக்கு 3வது பரிசுங்க. அப்போ சார் முதல் பரிசு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒடிசா மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு யார் வாங்கினாங்கன்னா ஒடிசா மாநிலம் வாங்கினாங்க. 2வது பரிசு தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. சரி, 3வது பரிசு தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. 2வது பரிசு வேறு மாநிலம் வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் முதல்ல, தமிழ்நாடு 3வது இடம் சொல்லிட்டு தெரிஞ்சு வைங்க. அப்போது எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்தது, இந்த பணியிடம் நீக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இவங்க குப்பி வீஸ் இந்த வழக்கில் 14 எம்பிக்கள் நீக்கப்பட்டாங்க தமிழகத்தில். அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பங்கேற்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இது என்ன 2022 விசா இது வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்திய பொருளாதார வளர்ச்சியில் 6.5% சர்வதேச நிதியம் கணப்பு. இந்த IMF இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கணிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது ஒரு செயலி எழுதிக்கலாமா? இந்த சாரதி செயலின்னு ஒரு செயலி இருக்குங்க. அவ்வளோதான் செயலி, ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சாரதி செயலின்னு போயிட்டு அந்த வறுமை ஒழிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வறுமை ஒழிப்புகளே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்காகவே இந்த சாரதி செயலின்றது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பனிச்சிறுத்தைகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனிச்சிறுத்தைகள் இந்தியாவில் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா இமயமலையில் அதிகமாக காணப்படுதுங்க. கிட்டத்தட்ட 477 பனிச்சிறுத்தைகளும், அந்த உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 124 பனிச்சிறுத்தைகளும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உலக அளவில் பனிச்சிறுத்தைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 7000 தாங்க. ஏன் சார் இந்த பனிச்சிறுத்தைகளை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் அதை பற்றி தான் ரொம்ப இம்பாக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வேண்டாம். ஓகேங்க. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை, இதுவும் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் சொல்கிறாங்க. ஓகேங்க, உங்களுக்கான கேள்விங்க. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஒரு செய்தித்தாளை நிறுவினார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி இந்தியாவில் ஒரு செய்தித்தாளை ஆரம்பித்தார். இது ரெண்டுமே என்ன செய்தித்தாள்? தென்னாப்பிரிக்காவில் என்ன செய்தித்தாள், இந்தியாவில் என்ன செய்தித்தாள்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.